ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுத்ரா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வீடியோ தாங்க. இது வந்து லாங் பீரியடாக வாங்கின ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான். இப்போ ரீசெண்ட்லி ஒரு மேரேஜுக்காக இதெல்லாம் லாக்கர்லேருந்து எடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதனால தான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. இது மகாவி ஜுவல்லரியில் வாங்கின கோதுமை மாடல் செயினுங்க. இது 3 சவரன். இது சரவணா ஸ்டோரில் வாங்கின ஒரு ஆரம் நெக்லஸ் மாடல் தான். இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 5 பவுனு, அதாவது பெண்டன்ட்டோடு சேர்த்து. இது ரொம்பவே ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எனாமல் மாதிரி போட்ட மாதிரியான ஒரு டிசைன்ஸ். ரொம்ப கசகசன்னு இருக்கிறது பிடிக்காதவங்க இந்த மாதிரியான ஒரு நெக்லஸ் மாடல் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெத்திச்சுட்டி, அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரேஸ்லைட்டு. நெத்திச்சுட்டி 1 சவரன், அதுக்கு ப்ரேஸ்லைட்டுமே 1 சவரன் தான். இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நெத்திச்சுட்டி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்காக ஒரு பவுனில் இப்படி கூட செய்வாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷாப்பில் வாங்கின இயரிங்ஸு ஜுவல்லரி தான், பெண்டன்ட்டு அப்படி தான் இருக்குது. இது சரவணா ஸ்டோரில் வாங்கின ஒரு செயின் மாடல் தான். இது பார்த்திங்கன்னா பெண்டன்ட்டோடு வாங்கினேன். இந்த செயினுமே பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு மேலே வரும். அதே போல் இதை ஆர்ட் வச்ச மாதிரியான ஒரு பெண்டன்ட்டு, அது பார்த்திங்க அப்படின்னா 1 கிராம் அப்படி வரும். ஒவ்வொரு ஷாப்லேயுமே சிட் ஸ்கீம் ஜாயின் பண்ணியோ இல்லை நம்ம கையில் இருக்கிற அமௌண்ட்டை வேஸ்ட் பண்ணாமல் வாங்கி தான் இந்த மாதிரியெல்லாம் ஜுவல் நான் சேமித்து வச்சுருக்கேன். லாக்கரில் இருந்ததுனால இந்த ஜுவல் எனக்கு ஷோ பண்ண முடியல. இப்போ தான் உங்களுக்கு ரீசெண்ட்லி நான் மேரேஜுக்காக எடுக்க வேண்டியது இருந்தது. அதனால தான் இப்போ நான் ஷோ பண்ணுறேன். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற இயரிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரிங் பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஜுவல் ஷாப்பில் வாங்கினது தான். அதாவது கிஃப்ட் மாதிரி அந்த இயரிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ரிங் கொடுத்துருந்தாங்க. அதுவுமே அரை பவுன். இப்போ நான் உங்ககிட்ட ஷோ பண்ணிகிட்ருக்கிற இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் வாங்கினது. இதுவுமே ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு டிசைன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதோடைய கிராம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 4 கிராம்ஸ் வரும். எவ்வளோ பார்வையாக இருக்குது பாருங்கள். அப்போல்லாம் வாங்கும்போது ரொம்பவே பார்வையாக நமக்கு ஏற்ற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நம்ம எடுக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளால் எடுக்கவே முடியாது. ஏன்னா இப்போல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஜுவல்லே கூட பார்த்திங்கன்னா பார்வை இல்லாமல் தான் கிடைக்கிது. இதுவுமே பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியில் வாங்கின ஒரு ரிங் தான். இந்த ரிங்குமே பார்த்திங்க அப்படின்னா எஸ் போட்ட மாதிரியான ஒரு ரிங் மாடல் தான். இப்படி தான் ரிங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுதான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் பவளம் வச்ச மாதிரியான ஒரு ரிங் காமிக்கிறேன் இல்லைங்களா. இந்த ரிங் பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய மாமனாருடைய ரிங்கு தான். அவருடைய நினைவாக இப்போ வரையும் நான் அதை வச்சுட்டு தான் இருக்கேன். இது 1 பவுன் வரும். எவ்வளோ வெயிட்டாகவும் எவ்வளோ யூனிக்கான ஒரு டிசைன்ஸு. பவளத்தில் போடுறது ரொம்பவே நல்லதுங்க. அப்போல்லாம் இருக்கிற பெரியவங்க இந்த பவளம் வச்ச மாதிரியான ரிங் தான் அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு பாருங்கள், இதுவும் காமிக்கிறேன். ஹால்மார்க்கோடவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அவ்வளோ வெயிட்டாக அவ்வளோ நல்லா இருக்குது. இப்போதைக்கு அவங்க இல்லை, அதனால் நான் அந்த ரிங்கை ஞாபகமாக வச்சுருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா எஸ் வச்ச மாதிரியான ஒரு பெண்டன்ட்டு தான். என்னுடைய பேர் சுஜித்ரா அப்படின்றதுனால எஸ் போட்ட மாதிரியான ஒரு பெண்டன்ட் வாங்கினேன். அதுவுமே 1 கிராம் தான் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் செயினில் வேர் பண்ணும்போது. இது எல்லாம் லாக்கரில் இருந்ததுனால இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இது எந்த விதமான யாரையும் மனசு கஷ்டப்படுத்துறதுக்காக கிடையாது. என்கிட்ட இவ்வளோ ஜுவல் இருக்குது அப்படின்றது காட்டுறதுக்கு கிடையாது. உங்களுக்கும் ஒரு ஐடியா வரும், ஜுவல் வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் வரும் அப்படின்றதுக்காக தான், ஒரு மோட்டிவ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஜுவல்லெல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இதை மறுபடியுமே லாக்கர்லேயே கொண்டு போய் கூட வச்சுருவேன். ஏன்னா நான் ஒரு மேரேஜ் போகணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்தேன். இப்போ அந்த மேரேஜை அட்டன் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் லாக்கரில் கொண்டு போய் என்கிட்ட இருக்கிற அத்தனை ஜுவல்லுமே லாக்கரில் தான் இன்ன வரையுமே இருக்குது. இந்த ஜுவல்லுடைய கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது, நான் லாங் பீரியடாக வாங்கினதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நீங்களுமே ஜுவல் சேர்க்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். குட்டி குட்டியாக ஜுவல் வாங்கி நம்ம சேமிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஏதோ ஒரு தேவைக்கு வந்து இது எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி நான் காமிச்சிருக்க மாட்டேன். அந்த பாக்ஸ்லலாம் என்ன இருக்குது அப்படின்றது பார்ட் 2 வீடியோவாக வந்து உங்களுக்கு நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வந்து லாங்காக வீடியோ கொடுத்தா நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஷார்ட்டாகவே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். தேங்க்யூ.